வணக்கம். இன்னைக்கு கொரியன் கிளாஸில் ஏ, எசோ அண்ட் அந்தே, அந்திசோ. ஏ, எசோ, அந்தே, அந்திசோ. இந்த கிராமர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏ, எசோ இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்த குறிக்கிறப்போ இந்த ஏ, எசோ அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லை வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து சோனுன் சீபே கயோ. சோனுன் சீபே கயோ அப்படின்னா நான் வீட்டிற்கு போகிறேன். சோனுன்னா நான், சீப்னா வீடு, கதான்றது தான் போகிறது. காயோன்றது எப்படி மாறுச்சுன்றது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சீப் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏ வந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த இக்கு. நம்ம வந்து வீட்டிற்கு அப்படின்றது இக்கு சேர்க்குறோம் இல்லையா, அதை தான் அவங்க ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சோனுன் சீபே காயோ அப்படின்னா நான் வீட்டிற்கு போகிறேன். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சோனுன் சீப் எசோ வாயோ. சோனுன் சீப் எசோ வாயோ. நான் வீட்டில் இருந்து வருகிறேன். இங்கே நான்ன்றது சோனுன், சீப்ன்றது வீடு, வான்றது வருகிறேன். அவங்களும் வான் தான் சொல்லுவாங்க. இந்த எசோன்றது வந்து இருந்து அப்படின்றது மீனிங். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இக்குக்கு அவங்க ஏன்னு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற இருந்துக்கு அவங்க எசோன்னு யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஏ, எசோன்றது வந்து இடத்துக்கு யூஸ் பண்ணுற போல் வந்து டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக எசோ அப்படின்றது டைமுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஏன்றது கண்டிப்பாக டைமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்போ டைம் சொல்லணும் அப்படின்னாலும் இந்த ஏன்றது ஆட் பண்ணி தான் சொல்லுவாங்க. இந்த ஏ இல்லாமல் அவங்களோட டைமிங் வேர்டு வந்து வரவே வராது. இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேரம்ன்றது வந்து 10 மணி 2 மணி அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறது இல்லை. காலையில் மாலையில் நம்ம நைட் அதெல்லாம் சொல்கிறோம்ல, அதையும் மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ எல்ஷி ஏ வாயோ அப்படின்னா 10 மணிக்கு வருகிறேன். எல் ஷி ஏ வாயோ. எல்ன்றது 10, ஷின்றது மணி, அந்த ஏன்றது சேம் இக்கு, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே இக்கு தான். வாயோன்றது வருகிறேன். இப்போ பாருங்கள், அச்சிம் ஏ மொகையோ அப்படின்னா காலை உணவு சாப்பிடுகிறேன். அச்சும்ன்றது காலை. அவங்க வந்து அச்சும்ன்றது வந்து காலைன்னா மென்ஷன் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அச்சிம், சொம்சிம், சொனியாக் அப்படின்வாங்க. அதான் காலை, இரவு, மதியம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே அச்சும் மென்ஷன் பண்ணுறப்ப அது காலையிலையும் மென்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா மொகையோ அந்த சாப்பிட்றது சேர்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றப்போல மென்ஷன் ஆகும். ஸோ இந்த காலைன்றதும் வந்து ஒரு வகையில் நேரம் தான். அதனால் அங்கேயும் வந்து ஏ அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. மோஸ்ட்டாக அதுக்கு எஸ்ஓன்றது ஆட் ஆகாது, சம்டைம்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் அது வேறு ஃபார்மட், அதை வேறு ஒரு செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இந்த இக்குன்றதுக்கு ஏன்றது வருது. தென் செகண்ட் கிராமர் அந்தே, அந்தேசோ. இது வந்து ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுறப்போ, ஏ எஸ்ஓன்றது வந்து ஒரு இடத்த மென்ஷன் பண்ணுறப்போ, வெறும் ஏன்றது ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறப்போ, இந்த அந்தே, அந்தேசோன்னா ஒரு மனுஷனை மென்ஷன் பண்ணுறப்போ. எக்ஸாம்பிள் சோனுன் சிங்கு அந்தே சொன்முருள் சொர்ஷயோ அப்படின்னா நான் நண்பருக்கு பரிசு கொடுத்தேன். சிங்குனா ஃப்ரெண்டு, சொன்முல்னா கிஃப்ட்டு. இங்கே வந்து சூஷியோ இருக்குல்ல, இதோட ஒரிஜினல் டிக்ஷனரி ஃபார்மட் வந்து சூதானா வந்து கிவ் கொடுக்கறது, பத்தானா வந்து வாங்கிறது, பத்தா. இங்கே எப்படி இந்த வந்து சூஸேயோ அப்படியே மாறுச்சுன்னா, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். கொடுத்தேன்றது வந்து பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் வந்து எப்போவுமே வந்து இந்த இஸ்ன்றது ஆட் ஆகும். இதை பற்றி தனியாக நம்ம பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கிறப்ப பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு சூதானா வந்து கொடுக்கறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தென் பத்தானா வந்து வாங்கிறது. ஸோ நான் நண்பருக்கு பரிசு கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிங்குன்றது வந்து ஃப்ரெண்டு, ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணுது. அதனால் அங்கே அந்தே அப்படின்னு வந்திருக்கு.
இதுவே நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்டேருந்து கிஃப்ட் வாங்குறேன் அப்படின்னா சொனுன் சிங்கு அந்தேசு சொன்முருள் பத்தசையோ அப்படின்ட்டு வரும். ஸோ நான் நண்பரிடம் இருந்து பரிசு பெறுகிறேன். சேம் அங்கேயும் வந்து இக்கு இருந்து இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ஏஎஸ்ஓ பார்த்தோம். அதே போல் தான் இதுவும் ஒரு பர்சனுக்கு இக்குன்னு வரப்போ வந்து அங்கே அந்தேன்றது வரும். ஒருத்தவங்க கிட்ட இருந்துன்னு வரப்போ அந்தேசோ அப்படின்றது வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பர்சன்னா அந்தே அந்தேசோ அப்படின்றது வரும். எஸ்ஓன்றது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுறப்போவோ இல்லை டைமை மென்ஷன் பண்ணுறப்போ வரும். அதுலேயே ஏன்றது தான் மோஸ்ட்டாக டைம் கூட கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கொரியனில் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, அதுவும் பெரியவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து எப்போவுமே பேசுகிறப்போ வந்து இந்த அந்தே அந்தேசோ இருக்கு இல்லையா, இது வந்து தனக்கு ஈக்குவலான பர்சன் கிட்ட இல்லை தன்னை விட சின்ன பர்சன்களை பற்றி பேசுகிறப்ப மட்டும்தான் வந்து அந்தே அந்தேசை யூஸ் பண்ணுவாங்க. தன்னை விட பெரியவங்க கிட்ட பேசுகிறப்போவோ இல்லை பெரியவங்களை பற்றி பேசுகிறப்போவோ அங்கே வந்து அந்தே அந்தேசை யூஸ் பண்ண மாட்டாங்க. கே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், நம்மளை விட ஒரு படி மேலே இருந்தாலே அவங்கள வந்து கே அப்படின்ற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து இந்த அந்தே அந்தேசோ ஆட் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்தே அந்தேசோ போல் இதுக்கோ வந்து கேசோ அப்படி வருமா அப்படிலாம் வராது. இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கே மட்டும் தான் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், சொனுன் சொன்சன் எம்கே சொன்முருள் பத்தசையோ அப்படின்னா நான் ஆசிரியரிடமிருந்து பரிசு பெற்றேன். ஸோ நான் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கினேன். இருந்துன்றதுக்கு இங்கே வந்து கெசோ அப்படின்லாம் வரல, வெறும் கே அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுக்கறது வாங்குறது ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் கம்பல்சரி கே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அந்தே அந்தேசு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சொனுன் சொங்சிங் நிம்கே சொன்முருள் துரசொயோன்றது வந்து கொடுத்தேன் அப்படின்றது. ஏன் இங்கே வந்து சுசையோ வரல, துளசையோ வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து நம்மளை விட பெரியவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க வந்து தன்னை விட பெரியவங்களுக்கு எப்போவுமே ஒரு படி மேலே அதிகமான ஒரு மரியாதை கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ பெரியவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து துரசையோன்னு வரும். துரஸ்தான் தான் அதோட ஒரிஜினல் டிக்ஷனரி வேர்டு. பட் அது வந்து இங்கே ஓயோடு சேர்ந்து இருக்கிறதால அங்கே துரசொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ பெரியவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றப்போ அங்கே துரசொய்யோ அப்படின்ட்டு மாறும். அதுவே வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே பத்தசொய்யோ அப்படின்ட்டே போட்டுக்கலாம். இப்போ பெரியவங்க வந்து ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பானின் ஹரபூஜி கே சொங்முருள் துரசையோ. ஸோ அப்பா வந்து தாத்தாக்கு பரிசு கொடுத்தாரு அப்படின்றத இப்படி தான் சொல்லணும். அப்பான்னு ஹரபூஜிக்கே சொன்முருள் பத்தசையோ அப்படின்னா அப்பா வந்து தாத்தாவிடமிருந்து பரிசு பெற்றாரு அப்படின்றத இப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம தனித்தனியாக படித்தாலே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொரியன் கிராமரில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. 안녕히 계세요. 감사합니다.